ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உங்க கூட ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அன்னைக்கு சாட்டர்டே. ஸோ காலையிலேயே எழுந்து காஃபி போட வந்தாச்சு. சிண்டுவுமே என் கூடவே எழுந்து வந்துட்டா. இது லீவ் விட்ட ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எடுத்த வீடியோ. ஸோ சிண்டு உனக்கு 1 வீக் ஹாலிடே அப்படின்னு சொன்னோடனே செம்ம ஹாப்பியாக காலையில் எழுந்து வந்துட்டு இருந்தா. ஸோ என் கூடயே கிச்சனில் நின்று ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தா. நானுமே அன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திருந்தேன். ஸோ காலையில் வந்ததுமே காஃபியும் ஒரு பக்கம் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவையில் உப்புமா தான் செய்ய போகிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு உப்புமா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு கோதுமை ரவை உப்புமா பிடிக்கும். பட் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த மார்னிங் காஃபியை எப்படியாவது அவாய்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். பட் முடியவே மாட்டேங்குது. கொஞ்ச நாள் முன்னாடிலாம் நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் மார்னிங் குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ நல்லாவே இருந்தது, ஹெல்த் வைஸும் நல்லா இருந்தது. பட் அந்த 2 to 3 days ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை குடிக்கிறதுக்கு. பட் குடிச்சு பழகிட்டோம் அப்படின்னா அது நார்மல் ஆகிடும். பட் அந்த 2-3 days மேனேஜ் பண்ணுறதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படியாவது காஃபியை அவாய்ட் பண்ணணும். ஸோ உப்புமாவுக்கு நான் இந்த டைம் தேங்காவை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு துருவின மாதிரி நான் ஆட் பண்ணியிருந்தேன். எப்போதுமே இப்படி ஆட் பண்ண மாட்டேன். பட் இந்த டைம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது, கொஞ்சம் சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாவே வந்திருந்தது. இதுக்கு நான் மல்லி துவையல் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஹஸ்பண்ட் அப்படியே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேலைலாம் முடிஞ்சதுமே சிண்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தலையில் எண்ணெய் வச்சு விட்டாச்சு. காலில் தென் முகத்துலலாம் கூட எண்ணெய் கொஞ்சம் தடவி விட்டுருந்தேன். இப்போல்லாம் சிண்டு மொபைல் அவ்வளோவா பார்க்குறது இல்லை. இந்த மாதிரி கலரிங் பண்ணுறது, அவளோட கிச்சன் செட் வச்சு விளையாடுறது, இந்த மாதிரி நல்லாவே என்கேஜாக இருக்கா. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் கூட நினச்சிட்டே இருப்பேன், இவ ரொம்ப மொபைல் பார்க்குறாளே, எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ அவளாவே எனக்கு மொபைல் போதுமா, நான் விளையாடுறேன் அப்படின்லாம் சொல்கிறா. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ சிண்டுவுமே காலையிலே ஃப்ரெஷ் ஆகிட்டா. நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவளுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ முந்தின நாள் ஹஸ்பண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது அப்படியே தான் இருந்தது. ஹஸ்பண்ட் வரும்போது எப்போதுமே கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. லேட் நைட்டில் எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ மார்னிங் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வச்சிருவேன். நான் எப்போதுமே சாட்டர்டே வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை ஃப்ரைடே தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப கடுப்பான வேலையாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இங்கெல்லாம் உட்காந்து எடுத்தேன்னா அதை எடுத்து வைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். இதனாலே கவுண்டர் டாப்லேயே எல்லா வெஜிடபிள்ஸையும் கொட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சிருவேன். இந்த டைம் சிண்டு வீட்டில் இருக்கிறதுனால அவளும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன்னு கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாள். ஸோ அவளும் கொஞ்சம் என்கேஜாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஹால்லேயே எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஸோ எல்லா பாக்ஸையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நான் வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி ஓப்பன் பேஸ்கெட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எனக்கு எதுவுமே ஆனதில்லை. நான் சிப்லாக் கவர்லலாம் போட்டு வச்சதில்லை. எனக்கு இதுவே ஓகேவாக தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்ச நாளாகவே நான் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி நான் அந்த மாதிரி ஓப்பன் பேஸ்கெட்லேயே வைக்கிறதே எனக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது. ஸோ சிண்டு ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு தென் கிச்சன் செட்லாம் எடுத்துகிட்டு அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. நான் லஞ்ச் வேலை பார்க்கறதுக்காக வந்துட்டேன். அன்னைக்கு பருப்பு குழம்பு தென் மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ பருப்பு குழம்புக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மீல் மேக்கருமே தவா ஃப்ரை மாதிரி தான் செஞ்சுருந்தேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. இது ஈவினிங் எடுத்த வீடியோ. ஸோ ஈவினிங் காஃபிக்கு பதிலாக சுக்கு காஃபி இந்த கிராசரி ஐட்டம் வாங்கும்போது நம்ம காஃபியை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதையுமே எடுக்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு அதையாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி அன்னைக்கு சுக்கு காஃபி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பாத்திரம்லாம் கழுவி எல்லாத்தையுமே கவுண்டர் டாப்ல வச்சுட்டு அப்படியே போயாச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டு டின்னர் வேலையும் செய்யலாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். ஏன்னா அன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை. ஸோ சாட்டர்டே தோறுமே நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமா டின்னர் செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு சப்பாத்தி தென் பச்சை பயிர் போட்டு குருமா தான் நான் செஞ்சிருந்தேன்.
எனக்கு வந்துட்டு பச்சை பயிறு குருமா வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். செய்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹெல்த்தியும் கூட. ஈஸியாவும் செஞ்சிடலாம். ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு பர்சனலா வந்து சன்னா மசாலாவோட பச்சை பயிறு குருமா வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே குக்கர்ல போட்டுட்டு 1 பாட் கிரேவி மாதிரியும் செய்யலாம். இல்லன்னா வெங்காயம், தக்காளிய நல்லா வதக்கிட்டு, பச்சை பயிர வந்து தனியா அவிச்சிட்டு, வெங்காயம், தக்காளி மசாலால வந்துட்டு பச்சை பயிர ஆட் பண்ணிட்டு, அந்த மாதிரியும் செய்யலாம். 2மே நல்லாருக்கும். பட் நான் இன்னைக்கு வந்து 1 பாட் கிரேவியா தான் செய்யப் போறேன். ஏன்னா, அதுதான் சீக்கிரமா முடிஞ்சிரும். ஸோ சீக்கிரமா டின்னர் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ ஒரே பாட்டில் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு வெங்காயம், தக்காளி வந்துட்டு இந்த சைஸில் தான் கட் பண்ணணும் அப்படின்னா இல்லை. நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா குக்கரில் போடும்போது எப்படியும் அது வந்துட்டு வெந்துடும். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபைன் சாப் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு 1 பை 1 குக்கரில் வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தென் வந்து பச்சை பயிறு ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பச்சை பயிரை வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணாலும் அது வந்து சீக்கிரமாவே வெந்துடும். ஸோ பச்சை பயிறு கூட தேவையான மசாலா தூளும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் குக்கரில் வந்து விசில் வைக்கிறதுக்காக வச்சாச்சு. இப்போ வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். கொஞ்சமாக மாவு, உப்பு, தென் வந்துட்டு தண்ணி, இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணுவேன். பட் நான் பண்ணுற சப்பாத்தி எப்போதுமே நல்லா சாஃப்டாக வரும். ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ பண்ணுற சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நான் பெருசாக எதுவுமே பண்ணுறதில்ல. ரெஸ்டிங் டைம் கூட பெருசாக நான் கொடுக்க மாட்டேன். பட் வந்துட்டு இது எப்படின்னு எனக்கு தெரியல, நல்லா சாஃப்டாகவே வரும். நான் வந்துட்டு அந்த டோ வந்துட்டு நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அது ஒன்று தான் நான் பண்ணுறது. மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெஷலாக இன்க்ரீடியன்ட் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இப்போ வந்துட்டு பச்சை பயிறு கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஆயிலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இது மட்டுமே தாளித்து நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் தேவை அப்படின்னா வந்து தேங்காய் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், முந்திரி, சோம்பு வந்து அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு சாப்பிட்டுட்டே நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு கிளம்பி போயிருந்தோம். கோயிலுக்கு போன கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே நான் தெரியாமல் டிலீட் பண்ணிட்டேன். நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அதனால நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு அதை வந்து டிலீட் பண்ணிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் சின்ட்டு ஐஸ்கிரீம் என்னன்னு கேட்டிருந்தா. ஸோ அவளையுமே ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிகிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிடல. எங்களுக்கு வீட்டில் டின்னர் முடித்ததே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ கோயிலில் கொடுத்த பிரசாதம் கூட எங்களால் சாப்பிட முடியல. ஸோ அப்படிதான் எங்களோட சாட்டர்டே வந்து போயிருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.